ட்ரெண்டிங் டாபிக் சைடில் கூட இருக்குங்க. ஈரானில் என்னதான் போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்றைய காலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே சொல்லலாம். ஸோ 9 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. பயங்கரமான கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர் வெடிச்சிருக்கு. அங்கே வந்து ஒரு பில்டிங்கை கொளுத்திருக்கானுங்க. ஸோ ஏகப்பட்ட மக்கள் வந்து அங்கே வந்து ஆன்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு அங்கே வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட முக்கியமான தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அயத்துல்லா அலி காம்னி அவர்கள். ஸோ பல வருஷமாக அவர் தான் வந்து தலைவராக இருக்காப்புல. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தலைநகரான தெஹரானில் நடக்குது. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்காத அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த கரன்சி தான். ஈரானியன் ரியால் வந்து பார்த்தீங்கன்னா 28 டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சியே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து அதிகமான டேக்ஸை வந்து வரி வந்து அந்த நாட்டிலேருந்து விதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்கும் சரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் சரி ஸோ அதிகமாக இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நீங்கள் எப்படி 62% நீங்கள் வந்து டேக்ஸ் போடலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வந்து பிரச்சனை பண்ணி அங்கே வந்து வீடுகளை வந்து இது எரிக்கிறது ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணுறாங்க. அதேமாதிரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீதியாக இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருப்பார். நான் தான் உலகத்துக்கே பஞ்சாயத்து தலைவர் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ட்ரம்ப்பு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்பேற்பட்ட நல்லவர் எல்லாருக்குமே தெரியும். வெனிசுலாவில் தூங்கிட்டு இருக்கும்போது 40 பேர் கொன்ன நல்ல மனுஷன் தான் இவர், தூய சக்தி. ஸோ இவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஈரானின் மக்களை வந்து கை வச்சிங்கன்னா, ஈரான் மக்களை நீங்கள் த்ரெட்டன் பண்ணிங்கன்னா, ஈரான் மக்களை நீங்கள் கொன்னீங்கன்னா சுட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பதிலாக சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசியிருக்காப்புல. என்னதான் இருந்தாலும் உள்நாட்டு பிரச்சனை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து துணையாக வந்து ஈரானுக்கு துணையாக ரஷ்யா வந்து நாங்கள் இறங்குவோம் அப்படின்ற மாதிரி மிலிட்ரி அதெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றது இன்னும் தெளிவாக தெரியும். ஸோ இது வந்து ஒரு உள்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு டேக்ஸ் வரி ஏய்ப்பு சொல்லலாம். ஸோ அதனால் வந்த விளைவு தான் அது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மேலும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.